ஷூரிட்டி ரிலீஃப் ஃபண்ட் ப்ராடக்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெனுவில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். டெபாசிட் ப்ராடக்ட் டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட் ப்ராடக்ட் பேஜ் அப்பியர் ஆகும். ஆட் டெபாசிட் ப்ராடக்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் டெபாசிட் ப்ராடக்ட் பேஜ் அப்பியர் ஆகும். இதில் நேமில் ஷூரிட்டி ரிலீஃப் ஃபண்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. கோட் டைப் பண்ணிக்கோங்க. மினிமம் அலௌட் அமௌண்ட் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அலௌட் அமௌண்ட் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. பீனல் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. இது ஷூரிட்டி ரிலீஃப் ஃபண்டுன்றனால மாஸ்டர் டெபாசிட் ப்ராடக்ட்டில் எஸ்ஆர்எஃப்னு சூஸ் பண்ணிக்கோங்க. க்ளோசர் ஆனில் ஆன் ரிட்டையர்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இஸ் ரீஃபண்டபிள் செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இஸ் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன் மெம்பர்ஷிப் க்ளோசர்னு இன்ட்ரெஸ்ட் பேயபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டெபாசிட் ப்ராடக்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் காமிக்கும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ப்ராடக்டை மெனுவில் போய் டெபாசிட்ஸில் கிளிக் பண்ணால் ஷூரிட்டி ரிலீஃப் ஃபண்டுன்னு ஓப்பன் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ ஆட் பண்ண பேஜ் வந்து இங்கே ஷோ ஆகும். தேங்க்யூ.